it is a medium to communicate. So நம்ம வந்து it is a medium அப்படின்னா something that connects one thing with the other, so that is the medium. so language அப்படின்றது நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுத்த யூஸ் பண்றது தான் வந்து இஸ் லாங்குவேஜ். ஸோ தட் இஸ் given here. It is a most important and unique feature of human being. It is a primary medium. ஸோ லாங்குவேஜ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து what we have to remember is medium. ஸோ இந்த through this medium what we can do அப்படின்னா where people communicateனா ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பேசிக்கிறத கம்யூனிகேட். So what we communicate is we communicate our thoughts, emotion, knowledge and culture. நமக்கு என்ன தோணுதோ நம்ம பேசுறது, நம்ம நினைக்கிற விஷயங்களை ஷேர் பண்றது, ஃபீல் பண்ற விஷயங்களை ஷேர் பண்றது. ஸோ தட் இஸ் அதுக்கு ஒரு டூலா இருக்கிறது தான் வந்து லாங்குவேஜ். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இட் நாட் ஜஸ்ட் அ டூல் ஃபார் இன்ட்ராக்ஷனுக்கு மட்டுமான டூல் வந்து இது கிடையாது, பட் இட் இஸ் a symbol of identity, social connection and cognitive development. அதாவது காக்னிட்டிவ் இன் வாட் வே லாங்குவேஜ் பிளேஸ் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து வரோம்னா யுவர் ஐடென்டிட்டி இஸ் யூ ஸ்பீக் தமிழ் அண்ட் யூ கன்சிடர் அஸ் அ தமிழியன். ஸோ தட் இஸ் ஹவு யூ ஆர் நோன் as your identity and social connection. ஸோ தமிழ்நாட்டில் when we go to foreign abroad and stay அப்படின்றப்போ you have get connection with lot of people, Tamil people கூட connect ஆவறீங்க. through that you get other connections also. So that is why language is a symbol of identity as well as social connection and cognitive development. only through language, any language. so english தான் வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா english is considered as a link language because it links lot of things. So english is considered as a link language and through this language we are we are helped to develop our cognitive development வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க இங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினிஷன்ஸ் அப்படின்றப்போ இதுல வந்து இஃப் யூ வாண்ட் டு ரீட் இட் இன் டீடைல் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்ன்னு ஒரு புக்கு தனியாவே இருக்கு ஃபார் திஸ். அதுல வந்து இந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வெரி ரேர்லி அட்லீஸ்ட் ஒன் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து மேபி கேட்கலாம். ஒரு டெஃபினிஷன் கொடுத்து இந்த டெஃபினிஷனை யார் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் அப் டு வெரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அது கேட்கறது இல்லை இப்போ, பட் முன்ன வந்து அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹியர் வி ஹவ் a definition for language. It is a system of conventional sign, symbol and rules used for communication and expression of ideas. ஸோ இது வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு சிஸ்டம்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபார் கன்வென்ஷனல் சைன்ஸ், சிம்பிள் அண்ட் ரூல்ஸ். ஸோ லைக் திஸ் ஆரோ மீன்ஸ் ஃபார் அப், அதுதான் மோஸ்ட்லி திஸ் ஆரோ மீன்ஸ். இதுனா வந்து ரைட், திஸ் ஒன் இஸ் லெஃப்ட் and this one is down. So here even the symbol and sign, it speaks language. So that is why language is defined as a conventional system of sign, symbol and rules used for communication. And language வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா it is a structured method of communication னு சொல்லியிருக்காங்க. it is a structured method. And then key characteristics of language ன்னு பார்க்கும்போது we have symbolism. ஸோ சிம்பாலிசம் அப்படின்னா வேர்ட்ஸே இட்ஸ் ரெப்ரசன்ட் ஆப்ஜெக்ட், ஆக்ஷன் ஆர் ஐடியாஸ். இதை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நிறைய போயம்ஸ், சிம்பாலிஸ்டிக் போயம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து அவங்க எழுதியிருக்க அந்த போயம்ஸை ரீட் பண்ணுறப்பே வி வில் கெட் லாட் ஆஃப் சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ மெனி போயம்ஸ் ஆஃப் ரொமான்டிக் பீரியட் போயம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பாலிசம் இஸ் யூஸ்டு மச். And then language எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா it follow grammatical rules. so language is of rule governed. grammatical rules, எதுக்காக grammatical rules follow பண்றோம்னு பாத்தீங்கன்னா to ensure clarity and coherence, ஒரு order. for example இப்போ if I am explain, if I want to என்னோட பேரை வந்து நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா first I will be telling my name is அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். is a name my அப்படின்னு நான் சொன்னேன்னா it is not a correct formation of words.
ஸோ அந்த கரெக்ட் ஃபார்மேஷனை எது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா the grammatical rules gives. Next is productivity. So productivity அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் தான் இங்க மீன் பண்றாங்க. Humans can create an infinite number of meaningful sentences. And then displacement. Language allow discussion of past, future, and abstract concept beyond immediate environment. ஸோ நிறைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா பாஸ்ட்ல நடந்ததை ப்ரெசென்ட்ல பேசுவோம், ஃபியூச்சர்ல நடக்கலாம் நடக்காத விஷயத்த கூட நம்ம ப்ரெசென்ட்ல பேசுவோம். ஸோ தட் இஸ் டிஸ்பிளேசிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஸோ அதுக்கும் லாங்குவேஜ் யூஸ் ஆகுதுன்றாங்க. அண்ட் ஃபைனலி த லாஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா இஸ் அ கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன். ஸோ இட் இஸ் அ மீடியம் ஃபார் பாசிங் knowledge, tradition, customs across generation. So இப்போ வந்து today is Holi, but according to Tamil culture we don't celebrate Holi. ஆனா வந்து it is a cultural transmission. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, and we celebrate Holi today. ஸோ அதுதான் சொல்றாங்க, it is a medium for passing knowledge, tradition, custom across generation and across lot of people. So these are all the major characteristics of language. And language ஓட definition வந்து பார்த்திருக்கோம். Any doubts you have in this? இதுல ஏதாச்சும் doubts இருக்குங்களா? Ma'am, one doubt, ma'am. Ma'am? Oh, yes ma'am. மேம் நம்ம இப்போ இந்த கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, இப்போ கொஸ்டின் பண்ணா இதுலயும் டெஃபினேஷன் போட்டுட்டு இது வந்து கேட்பாங்களாங்க மேம்? கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் the symbolism rule கவர்ந்து பார்த்தோம் தானே மேம்? இந்த மாதிரி இதுக்கும் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ்ல வந்து ஆமா லிஸ்ட் அவுட் தி கேரக்டர்ஸ், அதாவது ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த 4ல வந்து நீங்க நாட், இப்பலாம் மோஸ்ட்லி நாட் வெச் தான் क्वेश्चंस வருது. அதாவது இதுல இருந்து which is not the characteristics of language அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா you will be it will be easy for you to pick out your options. புரிஞ்சுங்களா? அதாவது இதுல இருந்தும் क्वेश्चंस வரும் கண்டிப்பா. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்ல இப்போ இந்த 1 2 3 4 5 கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏல வந்து மொத 3 இருக்கும். சிம்பாலிசம், ரூல் கவர்ன்ட், ப்ரொடக்டிவிட்டி இருக்கலாம். ஆப்ஷன் பில வந்து சிம்பாலிசம், ரூல் கவர்ன்ட், வேற ஏதாச்சும் லிங்க் லாங்குவேஜ் இதுல வந்து கொடுக்கல. பிகாஸ் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் நம்ம லிங்க் லாங்குவேஜ் சொல்லுவோம், காமனா எல்லா லாங்குவேஜும் சொல்ல மாட்டோம். ஸோ லிங்க் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்கன்னா when you know all the 5 உங்களுக்கு தெரியும் இது மட்டும் தான் வரும். இதே மாதிரியே எல்லாமே டீடைலா இப்போ சில வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன், டில வந்து ரூல் கவர்ன்ட், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இதுல எது வராதுன்னா இந்த ஆப்ஷன் பி தான் வராது. ஸோ மேபி உங்களுக்கு இந்த மாதிரி क्वेश्चंस வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. Shall we move on? டவுட்ஸ் கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் ஃபார்ம் ஆனதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் போயமா இருக்கட்டும் எதுனாலுமே எவ்ரிதிங் வாஸ் ஃபர்ஸ்ட் இன் த ஓரல் ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ நம்மளோட லிட்ரேச்சரே வந்து ஓப்பனிங்ல பார்த்தோம் அப்படின்னா எப்படி போட்டிருப்பாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சாசரோடது, அதுக்கு முன்னாடி எல்லாம் வரும் பாருங்களேன், ஆங்கிலோ சாக்சன், ஆங்கிலோ நார்மன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து it was orally transmitted to the generations, but later on only they started writing. So the very spoken language வந்து the very first form of language was oral form of language, where communication occurred through speech sound. நம்ம பேசுற சத்தத்தை வச்சு இப்போ எவல்யூஷன் ஆஃப் பீப்புள் வந்துட்டு நம்ம எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் கைண்ட் பார்த்தோம் டார்வின் ஓடுதுன்னா லைக் த்ரூ சவுண்ட்ஸ். காட்டுல வந்து வாழ்றப்பலாம் அவங்க சவுண்ட் வச்சுதான் வந்து பேசினாங்க. வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி we people used only sounds. The same thing here it is given, and it is the primary and most natural mode of human communication. So ரொம்ப basic mode of communication எது அப்படின்னா it is spoken language. ஸோ இதுலயும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல இட் இஸ் அ இமீடியட் கம்யூனிகேஷன்.
ஸோ இப்போ நான் வந்து பேசுறேன், the same time you hear, if you talk I'll hear at the same time. ஸோ நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு 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 கனெக்ஷனை வந்து கொண்டு வர்றது இம்மீடியட் கம்யூனிகேஷன். இப்போ நான் இன்னைக்கு சொல்ற இந்த கிளாஸ் ஒரு 4 நாள் கழிச்சு உங்களுக்கு வருது அப்படின்னா, யூ வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட் அட் ஒன் பாயிண்ட். இவ்வளோ லேட்டா வருது, இவ்வளோ இதா எனக்கு கேக்குது அப்படின்னா, we will not have that patience to sit and listen. பட் ஃபியூச்சர் ஆஃப் ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல ரொம்ப மெயினானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் த இமீடியட் கம்யூனிகேஷன் தட் வி ஹாவ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் டோன் அண்ட் இன்டனேஷன். ஸோ நம்ம எங்க ஹையா பேசுறது, சத்தமா பேசுறது, நாட் ஒன்லி வேர்ட்ஸ். இப்போ வந்து இஃப் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் யூஆர் வின்னிங் சம்திங், நீங்க வின் பண்ணிட்டு வரீங்க, நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னா வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ, இப்படி நான் சொன்னேன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவமா இருக்கும். ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸாமோ எவ்வளோ பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, வந்து சொல்றப்போ ஐ வில் பி லைக் யா கங்க்ராச்சுலேஷன், நல்லா இருக்கு அப்படின்ற. ஒரு சோகமான செய்தி சொல்றப்ப அப்படி ஆச்சுன்னு சொன்னா எவ்வளவு கடுப்பாகும். ஸோ வைல் ஸ்பீக்கிங், யூசேஜ் ஆஃப் டோன் அண்ட் இன்டனேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. more than the meaning or more than the words that we use, the way we speak is very important. இப்போ அதுவே வந்து நான் கிளாஸ் நடத்தும் போது சத்தமா பேசாம உங்களுக்கு கேட்காத மாதிரி பேசினேன்னா உங்களுக்கு ஒரு சத்தமா நடத்த சொல்லுங்க, இல்லைன்னா யூ itself will tell. ஸோ ஹியர் ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து இமீடியட் கம்யூனிகேஷன், இமீடியட்டா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரீச் ஆகுறது. நெக்ஸ்ட் இஸ் டோன், பிச்சா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ், எந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோம், இந்த ஸ்ட்ரெஸ் தட் வி கிவ் டு ஃபியூ திங்ஸ், அண்ட் த ரிதம், என்ன மாதிரி பேசுறோம் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இன்ஃபார்மாலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபார்மல் லாங்குவேஜ், நம்ம வீட்டில் அப்பா அம்மா கிட்ட, அண்ணன் தம்பி கிட்டலாம் நம்ம பேசுறது பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மலாக பேசுவோம். சில பேருக்கு அப்பாலாம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, நம்ம ரொம்ப ஒரு ஃபார்மல் ரிலேஷன் தான் வந்து ஒரு சிலருக்கு பேரண்ட்ஸோட இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசுறப்பெல்லாம் வந்து வி ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயமே அங்க வந்து இருக்காது. ஸோ இன் ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் யூ கேன் சி லாட் ஆஃப் இன்ஃபார்மாலிட்டிஸ். இங்க வந்து நிறைய கொலோக்கியல் லாங்குவேஜஸ், இப்போ சதர்ன் சைட்ல இருந்து வரவங்களா இருந்தீங்கன்னா ஊர்க்காரவங்களை பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஊர் பாஷையில பேச ஆரம்பிச்சிருவோம். அதுவே வந்து நம்ம ஒர்க் பிளேஸ் அந்த இடத்துல நம்ம வந்து பேச மாட்டோம். ஸோ ஹியர் ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா கொலோக்கியலிசம், கான்ட்ராக்ஷன் அண்ட் கெஸ்டர்ஸ். த வே வி ஸ்பீக், நம்ம பாடி லாங்குவேஜே வந்து மாறும். ஒவ்வொருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட் கூட எல்லாம் பேசுறப்பெல்லாம் நம்ம உட்கார்றப்ப பார்த்து உட்காருவோமா, இல்லை ஸோ அந்த மாதிரி உங்களோட பாடிலி லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் பி வெரி ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அதுவே வந்து ஆஃபீஸோ ஒர்க்கோ, நம்ம காலேஜா இருக்கட்டும், ப்ரொஃபஸர் முன்னாடிலாம் கொஞ்சம் ஒரு மரியாதை வந்து வில் பி ஃபாலோவிங். ஸோ ஹியர் ஸ்போக்கன் லாங்குவேஜஸ்ல இருக்கிற நெக்ஸ்ட் ஃபீச்சர் இஸ் இன்ஃபார்மாலிட்டி. ஸோ கெக்ஷர்ஸ்ல நீங்க வந்து உங்க பிசிக்கல் லாங்குவேஜ் ரிட்டன் ஃபார்மேட்ல கூட மோஸ்ட்லி வி யூஸ் ஒன்லி ஃபார்மல். ஆனா ஸ்போக்கன்ல தான் வி be showing both formal as well as informal way of speaking. Next is ephemeral nature. Speech exists temporarily, it disappears once spoken unless recorded. இப்போ வந்து நம்ம ஒரு சில விஷயமா பேசிட்டு என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும் அப்படின்றதே யாராவது சொன்னா, நீ இப்படி அன்னைக்கு பேசணும் ஞாபகம் இருக்கா அப்படின்றப்பதான் நானும் அப்படி பேசினேன், ஐயோ அப்படி, அந்த மாதிரி ஒரு தாட் வரும்ல. ஸோ தட் இஸ் எஃபிமெரல் நேச்சர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணாம நிறைய விஷயங்கள்லாம் பாருங்களேன், பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் we keep on talking. Do we remember everything, each and every word that we spoke? கிடையாது. சின்ன வயசுல ஏதாவது பிளாபர் பண்ணியிருப்போம், குட்டியா சண்டை போட்டிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பென்சிலை பிடிங்கிட்டான், பேனா பிடிங்கிட்டான்னு சண்டை போட்டிருப்போம். அண்ட் தென் வி க்ரோ அப் அண்ட் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வி ஹாவ் இமோஷனல் ரோலர் கோஸ்டர்ஸ்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் தாண்டி வருவோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு வி கெட் இன் டு ஃபேமிலி லைஃப். ஸோ இந்த மாதிரி வர்றப்ப வி ஸ்டார்ட் எவல்யூயிங். ஸோ அந்த எவல்யூஷன் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீச் நம்ம யார்கிட்ட பார்த்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம என்ன பேசணும்னா ஞாபகம் வச்சுக்கணும்னா there is no way we can live in a peaceful manner. So speech is always டெம்பரவரியா தான் இருக்கும் நம்ம பேசுறது. ஒரு சில விஷயம் எழுதி வச்சுப்போம், unless until you're recording your speech. It may be through phone-ஆ இருக்கட்டும், டேப் ரெக்கார்டா இருக்கட்டும், இல்லை எழுதி ரெக்கார்ட் பண்றீங்களா இருக்கட்டும், unless until if you're not recording anything that you're speaking, then it
it becomes a temporary one. And ஃபைனலா வந்து கொடுத்திருக்க feature of spoken language னு பார்த்தோம் அப்படின்னா social and cultural variation. So that this is what I said, accent, dialects. இப்போ ஊர்க்காரங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொந்த ஊர்னா அந்த பாஷை நமக்கு it just comes out, எங்க இருக்குன்னு தெரியாத ஆனா வந்துரும். So that is accent, dialect, slang, reflect a relational and social identity. ஸோ நம்மளோட ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் அண்ட் சோஷியல் ஐடென்டிட்டியை தான் வந்து இட் ஷோஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்வர்சேஷன், ஸ்பீச், டிபேட், ஸ்டோரி டெல்லிங். ஸோ இதுலயே யூ கேன் சி 2 to 3 types of thing. Conversation அப்படின்னா you will have formal as well as informal. ஸ்பீச்சும் ஃபார்மல் இன்ஃபார்மலா இருக்கும். டிபேட், வீட்டுக்குள்ள நம்ம பேசுறோம் அப்படின்னா அப்பா அம்மா கூட ஆர்குமெண்ட்ஸ்னா ஃபார்மலாவா பேசுவோம், வாய்ப்பே இல்லை. குட் ஈவினிங் விவேக். அண்ட் தென் பட் பப்ளிக்ல ஒரு டிபேட் காம்படிஷன் நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்க நம்ம ஃபேக்ட்ஸ் வச்சு வில் ஹாவ் அ ஃபார்மல் டிபேட். அண்ட் ஃபைனலி ஸ்டோரி டெல்லிங், நம்ம பசங்களுக்கோ கசின்ஸ்க்கோ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்க்குலாம் ஸ்டோரி சொல்றப்ப எப்படி சொல்லுவோம், வித் லாட் ஆஃப் எக்ஸாஜரேஷன். நம்மளே ஒரு புது கதை விட்டு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம். பட் த ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் அப்படின்னு நம்ம போறப்போ யூ வில் ஹாவ் போத் ஃபார்மல் ஆஸ் வெல் அஸ் இன்ஃபார்மல் மேனரா வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஸ்போக்கன் லாங்குவேஜ் இஸ் கிவன் மச் இம்பார்ட்டன்ஸ். பிகாஸ் அதுதான் உங்களை இன்னொருத்தர்கிட்ட ஒரு பீப்புள் கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கறது எது அப்படின்னா இட் இஸ் ஹவ் யூ ஸ்பீக். முதல்ல உன் பேச்சை மாத்து, உன் ஆட்டிடியூட மாத்து, இப்படி இருக்காதுன்னு சொல்லி we get lot of advices, right? So why? Because only then you will be able to connect with the right people in a right manner. So any doubts on spoken language and its features? No ma'am. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ்னா என்னன்னு பார்த்தோம், அடுத்து ஸ்போக்கன் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். நவ் வி ஆர் மூவிங் ஆன் டு ரிட்டன் லாங்குவேஜ். ஸோ ரிட்டன் லாங்குவேஜ் அண்ட் ஆல் வி ஆல் நோ. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் திஸ் ஒன் லெட்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்ஸ்லாம் இட் இஸ் கிவன். இந்த ராக்ஸ்ல வந்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்றத தே ட்ரூ இட், அதாவது அவங்க அதை அப்படியே கார்வ் பண்ணி வச்சிருந்தாங்க ரிட்டன்ல. இப்போ மீன் பிடிக்க போறாங்க அப்படின்னா வந்து இது மனுஷனோட இது போட்டு ஷிப் போட் வரைஞ்சு பக்கத்துல மீன் வரைஞ்சு வச்சிருக்காங்க, அதான் நாங்க மீன் பிடிக்க போறோம். ஸோ தேர் ஜாப் இஸ் லைக் டு கோ அண்ட் ஃபிஷ். ஃபிஷரி தான் எங்களோட தொழில். அந்த மாதிரி வந்து ராக்ஸ் அண்ட் கேவ்ஸ்ல பாத்தீங்கன்னா பிஃபோர் ஒரு ப்ராப்பர் செட் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் யூசிங் ஆஃப் தோஸ் லெட்டர்ஸ் வரத்துக்கு முன்னாடி ரிட்டன் லாங்குவேஜஸ் எப்படி இருந்தது அப்படின்னா த்ரூ சிம்பிள், விஷுவல் சிம்பிள். அது வந்து லெட்டர்ஸ் கேம் லேட்டர். ஃபர்ஸ்ட் இட் வாஸ் கேரக்டர்ஸ் அண்ட் சைன்ஸ் தான் வந்து இருந்துச்சோம். ஸ்டில் டுடே ஈஜிப்ட் அண்ட் அதோட அந்த பிரமிட்ஸ் உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மம்மிஸ்க்கு வெளியில எல்லாமே வந்து ஃபுல் ஆஃப் அதை ஹேலியோகிராஃபியும் ஹேகியோகிராஃபி இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட். ஐ எம் நாட் வெரி கிளியர் ஆன் தட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் நிறைய வந்து இருக்குமா ரிட்டன். ஸோ தோஸ் வேர் த ஃபார்மல் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் ஃபார்மேட் டியூரிங் தட் டைம். அண்ட் ரிட்டன் லாங்குவேஜை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா மோர் ஃபார்மல். ஸோ நம்ம காலேஜ்லாம் ஏதாவது தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்க, அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடு. ஸோ லெட்டர் எழுதி கொடுத்துட்டோம்னா நம்ம சாரின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் வி started following. So for each and everything we write a letter, something that we write and give in a formal manner, because அதுதான் நம்ம வாயில கொடுக்குற வாக்கை விட எழுதி கொடுக்குற promise is valued much. And that written thing becomes a permanent one than spoken language. இப்போ பத்திரம்லாம் வந்து நான் உனக்கு சொத்தை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா does that mean it belongs to you? கிடையாது. unless until you both write a bond, பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு அதுக்கு ஒரு 4 பேர் கூட வந்து அந்த 4 பேர் சாட்சி கையெழுத்தும் போட்டு so everybody you sign your name. So that means you write and give that ஆமா நான் இதை சொன்னேன் அப்படின்றதுக்கு சாட்சி இதுதான் சொல்லி நம்ம எழுதி கொடுக்கறத வந்து it is considered much more important. So features of written language ன்னு பார்த்தோம்னா first வந்து permanence.
ஸோ ரெக்கார்ட், நீ பத்தியா அன்னைக்கு எழுதி கொடுத்த நான் வச்சிருக்கேன், ஆதாரம் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வை இந்த வெத்து பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போட்டுறாதீங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதிடுவாங்கலாம் சொல்லி வி ஆல்வேஸ் பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் வேர் வி ஆர் சைனிங். ஸோ சைன் பண்ணும்போது வந்து அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெதர் யூ சைன் ஈவன் அ சிங்கிள் போஸ்ட் கார்டு, சைன் பண்ணும்போது டேட்டு வித் இயரை வந்து ஃபுல் இயரா போட்டு சைன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. Why? Because written thing has much value. So written records last over time. இப்போ ஷேக்ஸ்பியர்லாம் வந்து 16th centuryல எழுதினாரு. Still today we do read Shakespeare's writing. Why take Shakespeare will go to Chaucer? சாசர்லாம் எந்த காலம் சொல்லுங்க? 1300s to 1400 14th centuryல வந்து சாசர் wrote Canterbury Tales. Till today we are reading Canterbury Tales or not, because it is lasting over 13th century. Now we are in 21st century. கிட்டத்தட்ட 7 centuries we have been reading, because it preserves knowledge and it has a permanence of it. பெர்மனண்டா வந்து எழுதி வைக்கிறதுலாம் வந்து அழியாது, பெர்மனண்டா இருக்கும் அப்படின்றது. and it can be transferred to generations after generation. Next is standardization. Writing follows strict grammatical rules. இந்த strict grammatical rules நம்ம எதுல பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, you can see this in தமிழ் இலக்கணம் and all. if you go in detail நம்ம படிச்சோம் அப்படின்னா grammatical rules அதுல பயங்கரமா இருக்கும் தமிழ்ல. Not a normal person can sit and read and understand. Never you can understand Tamil like that. So standardization அப்படின்றப்போ நம்ம இங்கிலீஷ்ல கூட வந்து இப்பெல்லாம் we started writing want to அப்படின்றத வந்து நம்ம எப்படி எழுதுறோம்? wanna, WANNA எழுதுறோம். in school while I was correcting papers, இந்த பிள்ளைங்க வந்துட்டு லீவ் லெட்டர் எழுதுறப்ப இந்த மாதிரி எழுதி வச்சிருச்சுங்க. என்னடா இப்படி எழுதுறீங்கன்னா, இங்கிலீஷ் அவங்க எப்படி எழுதுறாங்கன்னா லைக் வாட்ஸ்அப் இங்கிலீஷ், நல்லா இருக்கியா, நல்லா இருக்கே, NALLA நல்லா இருக்கேன்னு சொல்லி இங்கிலீஷ்ல லீவ் லெட்டர் எழுதி வச்சிருந்தாங்க. ஐ வாஸ் லிட்டரலி ஷாக்ட். திஸ் இஸ் நாட் த இங்கிலீஷ் தட் வி டாட் யூ, வாட் ஆர் யூ ரைட்டிங் அப்படின்னு தான் இருந்தது. பட் வை ஐ எம் டெல்லிங் ஹியர் இஸ், இங்கிலீஷ் கூட நீங்க அந்த மாதிரி மாத்தி மாத்தி எழுதிடலாம், ஆனா தமிழ்ல யூ கேன் நாட் யூஸ் இட், because it has a very strict grammatical rules. So written formatல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து பெர்மனன்ஸ், எவ்வளவு நாள் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். செகண்ட் இஸ் ஸ்டாண்டர்டைசேஷன். ரொம்ப ஸ்டாண்டர்டா வந்து கிராமர் ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஆர்டர் பண்ணி எதை ஃபர்ஸ்ட் எழுதணும் எதை அடுத்து எழுதணும்னு ரஃப் காப்பி எல்லாமே போட்டு அப்புறம் தான் ஃபைனலி யூ வில் பி ஹேவிங் அ ஃபேர் காப்பி ஆஃப் யோர் ரிட்டன் திங். தேர்ட் திங் இஸ் ஃபார்மல் கம்யூனிகேஷன். நம்மளோட லிட்ரேச்சரா இருக்கட்டும், அகாடமிக் ஒர்க், லீகல் டாக்குமெண்ட்ஸ், அஃபீஷியல் கம்யூனிகேஷன். லைக் இஃப் வி ஆல் ஆர் பிஜி கிராஜுவேட்டாக தான் இருப்போம். கண்டிப்பாக தீசிஸ் பண்ணுறப்ப நம்ம எப்படி பண்ணியிருப்போம்? ஃப்ரண்ட் பேஜ் இருக்கணும், டைட்டில் இருக்கணும், டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாலோ பண்ணியிருக்கணும், MLA எடிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் இது ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசியா நம்ம போடுற அந்த ரெஃபரன்சஸ்ல கூட வந்துட்டு அந்த கமா, ஃபுல் ஸ்டாப், கோலன், இயர், ஆத்தர் பேரு, இது எல்லாத்துக்குமே வந்து வி கிவ் வெரி மைன்யூட் டீடைல்ஸ் கூட வந்து நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்து எழுதுறது தான் வந்து இஸ் ரிட்டன் லாங்குவேஜ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இட் அலோவ்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ், ஆர்குமெண்ட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் தாட் டு பி ரெக்கார்டட் அண்ட் அனலைஸ்டு. இப்போ லைப்ரரிலாம் நம்ம போனோம், லைக் கம்பேரிங் in இந்தியாவை விட நீங்கள் ஃபாரின்லலாம் போனீங்கன்னா லிட்ரேச்சருக்கு வந்து ஒன்லி இன் ஆக்ஸ்ஃபோர்ட், லண்டன் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் மட்டும் 96 லைப்ரரி இருக்கு ஃபார் லிட்ரேச்சர். ஸோ அப்போனா அங்கே எந்த அளவுக்கான ரிசோர்ஸஸ் இருக்கும் அண்ட் எவ்வளோ அப்ட்ராக்ட் தாட்ஸ், காம்ப்ளெக்ஸ் தாட்ஸ் கூட அவங்க எழுதி வச்சிருப்பாங்கன்றத வி கேன் சி தட் இட் இஸ் ஆல் ரெக்கார்டட் இன் ரிட்டன் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்போ டிலேடு இன்ட்ராக்ஷன். ஸோ அன்லைக் ஸ்பீச், இப்போ ஸ்பீச்லாம் வந்து இப்போ நான் ஒருத்தர் திட்டுறேன் அப்படின்னா அவங்க திருப்பி அடுத்து நான் திட்டி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு திட்டிடுவாங்க. ஸோ தட் இஸ் ஸ்பீச். அதுவே ரிட்டன்ல வந்து உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் வந்து ஒன் வேயாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் யூ ஹாவ் புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், லெட்டர்ஸ், ரிப்போர்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இப்போ nowadaysல we have emails and messages. So any doubts in this form of language, written form?
ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? I would like the class to be a little interactive. Doubts இருந்தாலும் சொல்லுங்க, இல்லனாலும் சொல்லிருங்க. மேம் கண்டினியூ பண்ணுங்க மேம். Okay ma'am, thank you. So next, moving on பார்த்தோம் அப்படின்னா diachronic and synchronic. So languageல நம்ம இது வரைக்கும் பார்த்தது we saw what is language and then spoken written language னா என்ன அப்படின்னு சொல்லி அதோட features பார்த்தோம். Now we are going a little deeper in your linguistic area. லிங்குவிஸ்டிக் வேகா தான் இருக்கும். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் ஆர் தேர் பிகாஸ் லிங்குவிஸ்டிக் இஸ் நாட் வெரி ஈஸி லைக் லிட்ரேச்சர். ஸ்டோரி மாதிரிலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது அதை நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன், பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ பீப்புள் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு ஃபேஸ் லிங்குவிஸ்டிக், அவ்வளோதான். ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளோட இந்த லிட்ரேச்சர் படிக்கிறப்போ சாசர் பீரியட் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா கிரேட் வவல் ஷிஃப்ட்னு ஒன்று நடந்திருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா இந்த ஏஇ வந்து சேர்த்து இப்படி எழுதுவாங்க. ஐ ஹோப் யூ கேன் சி தட் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக், எட்வர்ட் ஆல்பர்ட் புக்ல நீங்க இந்த பிரிண்ட் பார்க்கலாம். இதோட ப்ரொனன்சியேஷன் வி ஆர் ஸ்டில் நாட் கிளியர் வித் ப்ரொனன்சியேஷன். ஏவும் இருக்கும் ஈயும் சேர்த்தே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ ஆல்ஃப்ரெட் அந்த ப்ரொனன்சியேஷன் அண்ட் தென் ஐ ஓலாம் வந்து பார்த்தோம்னா சேர்த்தே தான் வரும். I, O, ow, O-U, ow. And then இந்த மாதிரி வந்துட்டு லைக் words like thou, thy, thee. So இந்த மாதிரி lot of words and all was pronounced and written in very, it was wrote in very very different format-ஆ இருக்கும். இது எல்லாமே மாறி இப்ப இருக்கிற ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ் நம்ம வந்து வரத்துக்கு அடித்தளமா அமைஞ்சது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா the great vowel shift. ஸோ இது வந்து லிங்குவிஸ்டிக்ஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஏரியா இஸ் திஸ் கிரேட் வவல் ஷிஃப்ட். இதை பத்தி ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் எனஃப். ஸோ வை ஐம் டெல்லிங் இஸ் இதுல இருந்து தான் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து லாங்குவேஜோட டெவலப்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கும். தட் இஸ் ஐம் டெல்லிங். அண்ட் லாங்குவேஜ் இஸ் சம்திங் இட் கீப்ஸ் கான்ஸ்டன்ட்லி எவால்விங். அது வந்து எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து இப்போ லைலாம் போட்டோம்னா இந்த மாதிரி வந்து போடுவோம். அதுவே அந்த காலத்துல வந்து ரைட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி சேர்ந்தே வந்து இப்படி போட்டிருப்பாங்க. இட் வாஸ் somewhat it was similar. I don't know how to write that. ஸோ அதையே கூட பாத்தீங்கன்னா வந்து பெரியார் தான் அதெல்லாமே மாத்தினாருன்னு சொல்லி there are historians who keep telling. That is why we write it separately nowadays. இல்ல அப்படின்னா நான் ஐ ஹவ் ரெட் இட் இன் பைபிள் அண்ட் ஆல் பழைய அந்த ஃபார்மேட்ல தான் வந்து இருக்கும். ஸ்டில் இட் இஸ் பிரிண்டட் லைக் தட் ஒன்லி. ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது இட் டசன்ட் ஸ்டாப் ஹியர், இட் கீப்ஸ் எவால்விங். இப்போ இருக்கிற ஜென்சி பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா தே டெல் லாட் ஆஃப் டேர்ம்ஸ் விச் வி ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். ஸோ தட் ஷோஸ் லாங்குவேஜ் இஸ் ஸ்டில் எவால்விங் அண்ட் இட் வில் பி எவால்விங் இன் த ஃபியூச்சர் ஆல்சோ அப்படின்னு. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபார்மேட்டும் என்ன, டயக்ரானிக் அண்ட் சிங்க்ரானிக் அப்படின்னா இது ரெண்டும் பிரைமரி அப்ரோச் இன் லாங்குவேஜ் ஸ்டடி. ஸோ லிங்குவிஸ்டிக் அப்படின்னாலே ஸ்டடி ஆஃப் அ பர்டிகுலர் லாங்குவேஜ் இஸ் நோன் இஸ் ஸ்டடி ஆஃப் எனி லாங்குவேஜ். ஸோ லிங்குவிஸ்டிக் அப்படின்னா யூ ஜஸ்ட் ரைட் இட் டவுன் த டெஃபினிஷன் ஆஸ் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். தட் இஸ் லிங்குவிஸ்டிக். அதை நீங்க எப்படி how we are going to study that language அப்படின்றது தான் this whole unit is. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூ பிரைமரி அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கிறோம். என்ன அப்படின்னா டயக்ரானிக் அண்ட் சிங்க்ரானிக். ஸோ டயக்ரானிக் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச். ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் எக்ஸாமைன்ஸ் ஹவு. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, கிரேட் வவல் ஷிஃப்ட் பார்த்தோம். இந்த ஏயும் சேர்ந்து வருது, அது வந்து ஃபோனட்டிக்ஸ்ல வந்து வி ப்ரொனவுன்ஸ் இட் டுடே, but it is not in a written format in today's English. So diachronic approach அப்படின்னா it studies language change and development over time. ஒரு 100 வருஷம் 200 வருஷத்தை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி எப்படிலாம் லாங்குவேஜ் வளர்ந்து வந்திருக்கு, எப்படிலாம் அது எவால்வ் ஆயிருக்கு, என்ன மாதிரி மாற்றங்கள் லாங்குவேஜஸ்ல நடந்திருக்கு, ப்ரொனன்சியேஷன்ல என்ன மாற்றம் வந்திருக்கு, ரிட்டன் ஃபார்மேட்ல என்ன மாற்றம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் ஹிஸ்டாரிக்கலா யூஸ் பண்ற ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் தான் வந்து டயக்ரானிக் அப்ரோச்னு சொல்லுவோம்.
அதுல இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டைம் ஓரியன்டட். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் எங்க ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபார் நம்ம லிட்ரேச்சரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாசர் பீரியட் எடுத்துக்கிறோம். சாசர் பீரியட்ல வந்து என்ன ஃபார்ம், there were 4 dialects, okay, in the old English period. What are all those 4 dialects? டக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் யூனிட் 1லயே பார்த்தோம். மேம் ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட் மேம். எஸ் மேம். நார்த்தம்பிரியன். ஓகே, நார்த்தம்பிரியன். நெக்ஸ்ட் இன்னும் 2 மேம் வெஸ்ட் மிட்லாண்டா மேம். வெஸ்ட் சாக்சன். வெஸ்ட் சாக்ஸ் மேம். மிடில் இங்கிலீஷ். கென்டிஷ். கென்டிஷ் மேம். எஸ் மேம். So East Midland, Northumbrian, very good ma'am. Northumbrian, West Saxon, Kentish. So இந்த 4 டயலெக்டும் இருக்கும். இதுல எந்த டயலெக்ட சாசர் ஸ்டாண்டர்டைஸ்ட்? மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம், அந்த 4 டயலெக்ட் நேம் அப்படி சொல்லுங்க மேம். ஈஸ்ட் மிட்லாண்ட், நார்த்தம்பிரியன், நார்த்தம்பிரியன். 1 minute ma'am, I'll write it down. ஸோ டயலெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிகினிங் டயலெக்ட்ஸ் வேர் 4 டயலெக்ட்ஸ் இருக்கும். நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். லிங்குவிஸ்டிக்கு நீங்க ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர். ஸோ டயலெக்ட்ஸ் வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட், நார்த்தம்பிரியன், Kentish and Mercian. சாசர் வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட் அதிகம் யூஸ் பண்ணிருப்பாரு. அவர் வந்து வெஸ்ட் சாக்சனே யூஸ் பண்ணிருப்பாரு மேம். இதுல வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட் வந்து உங்களுக்கு டயலெக்ட்ஸ்ல வரும். இட் வாஸ் an Anglican dialect. another dialect வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட். இதுதான் வந்து இந்த ஈஸ்ட் மிட்லாண்ட் என்னவா மாறும் அப்படின்னா இட் பிகம்ஸ் மிடில் இங்கிலீஷா வந்து மாறும். அதுவே சாசர் வந்து வெஸ்ட் சாக்சன், அததான் வந்து வெஸ்ட் சாக்சன் டயலெக்ட் சாசர் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருப்பார். பட் ஈவன் தோ இது வந்து இத வந்து நம்ம எப்படி வந்து நீங்க ஹிஸ்டாரிக்கலி டயக்ரானிக்கா எப்படி பார்க்கலாம்னா ஆங்கிலோ சாக்சன் 6th or 7th செஞ்சுரியில இது நடந்திருக்கு. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சாசர் 14th செஞ்சுரியில சாசர் வந்து வெஸ்ட் சாக்சன் என்ன பண்றாரு, ஸ்டாண்டர்டைஸ் பண்றாரு. அதே இந்த சாசரோடதே பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரும்போது 16th செஞ்சுரியில வந்து we have Shakespeare. சோ சாசரோட இங்கிலீஷ்ல இருந்து ஷேக்ஸ்பியரோட இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா ஆகும். சோ இங்க இன் பிட்வீன் we have 200 years of development. சோ இப்படி ஹிஸ்டாரிக்கலா நம்ம டெவலப் ஆகி வரத படிக்கிறது தான் வந்து டயக்ரானிக் அப்ரோச் ஆஃப் ஸ்டடியிங் அ லாங்குவேஜ். சோ டயக்ரானிக்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். ஓகே, someone is not in mute. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகுது. ஸோ அடுத்த ஃபீச்சர்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஃபீச்சர் ஆஃப் டயக்ரானிக் அப்ரோச் என்னன்னா டைம் ஓரியன்டா இருக்கு. அதாவது எத்தனை வருஷங்கள் அப்படியே தாண்டி வருது அப்படின்ற அந்த டைம். நெக்ஸ்ட் இஸ் லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. எப்படி அப்படின்னா ஃபொனட்டிக்கா, லெக்சிக்கல் அப்படின்னா வந்து வேர்ட்ஸ், லெக்சிக்கல் டேர்ம்ஸ்ன்னு சொல்றோம்ல, வேர்ட்ஸ் தான் வந்து லெக்சிக்கல்.
semantic அப்படின்னா மீனிங், சின்டாக்ஸ், the way the word is pronounced. So that is language எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது. historical context. So இந்த language சேஞ்ச் ஆகுறதுக்கு historical context, social, cultural, historical factors அப்படின்னா இப்போ இந்த queens and kings சேஞ்ச் ஆகுறது, போர் நடக்கிறது, பிரெஞ்சு அண்ட் ஜெர்மனோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கிலீஷ்ல வர்றது. இப்போ வில்லியம் ஆஃப் நார்மாண்டி 1066ல we have battle of Hastingsல வில்லியம் ஆஃப் நார்மாண்டி he comes in. அப்போ என்ன ஆகுதுன்னா பிரெஞ்சு டாமினேட்ஸ். அதுக்கு முன்னாடி ரோமன் பீப்புள் இருக்கும்போது லாட்டின் வாஸ் டாமினேட்டிங். இங்கிலீஷ் எல்லாம் யாரும் மதிக்காமலே இருந்தாங்க. பட் ஒன்லி லேட்டர் ஆஃப்டர் சாசர் ஒன்லி இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு மதிப்பு வந்துச்சு. ஸோ தட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட். நெக்ஸ்ட் இஸ் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. நம்ம இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து நம்ம இப்போதான் வந்து பண்றோம். ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் லாட் ஆஃப் ரிசோர்சஸ். இஃப் யூ சி அப்படின்னா இந்த வைக்கிங் இங்கிலீஷ்க்கும் இங்கிலாந்துல யூஸ் பண்ண இங்கிலீஷ்க்குமான சிமிலாரிட்டிஸ் என்ன, டச் இங்கிலீஷ், வேல்ஸ்ல பேசுற இங்கிலீஷ்க்கும் இதுக்கும் இருக்கிற இங்கிலீஷ்க்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் என்ற ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் வந்து வருது. தட் இஸ் வாட் இட் இஸ் கிவன். உங்களுக்கு எக்ஸாம்பிளே அதான் கொடுத்துருக்காங்க. ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், சாசர், ஓல்டு இங்கிலீஷ், ஆங்கிலோ சாக்சன் பீரியட், மாடர்ன் இங்கிலீஷ் இஸ் பிரசன்ட் நம்ம இப்போ. ஸோ இங்க சேஞ்ச் இன் வேர்ட் எப்படி அப்படின்னா ஆஃபுல் அப்படின்ற மீனிங் ஒன்ஸ் வந்து இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஆ அப்படின்னா ஆசம், ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை தான் ஆஃபுல்னு சொல்லுவோம். அதுவே இப்போ ஆஃபுல்னா என்ன ஆயிடுச்சு, டெரிபிள், ஐயோ இட்ஸ் சோ ஆஃபுல், ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை தான் வந்து வி மேக் இட் அஸ் ஆஃபுல். ஸோ அந்த மாதிரி வேர்டும் சரி, மீனிங்ஸ், வேர்டோட மீனிங்ஸ் வந்து இந்த மாதிரி எவல்யூஷன் ஆகி வரும்போது சேஞ்சஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. So historical linguistics, etymology and reconstruction of proto-Indian European roots. அதாவது இந்த ப்ரோட்டோ இண்டியன் யூரோப்பியன் ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் a very big chart. அது வந்து we don't need to go. ஸோ இந்த டயக்ரானிக் வே ஆஃப் அப்ரோச்ல படிக்கிறப்போ அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, யூ கெட் டு நோ த எவல்யூஷன் ஆஃப் லாங்குவேஜ். எப்படி ஒரு லாங்குவேஜ் எவால்வ் ஆகி வந்துச்சு, ஏன் வந்து மாடர்ன் லாங்குவேஜஸ்ல இர்ரெகுலாரிட்டிஸும் எக்ஸப்ஷன்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கு. ஸோ டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும் போது we know that very clearly why it is like that. அடுத்து லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் ஆஸ் இட் எக்ஸிஸ்ட் அட் அ பர்டிகுலர் மொமெண்ட். அதாவது ஆனா அந்த லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி எப்படி இருந்துச்சுன்றதை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அது யாரால எப்படின்னு சொல்லி அன்லெஸ் அன்டில் இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா உங்களால இதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ தட் பிகம்ஸ் அ லிமிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எனி டவுட்ஸ் இன் டயக்ரானிக் அப்ரோச்? மேம் இது சம்பந்தப்பட்டது ஏதாவது சார்ட் இருந்தா நீங்க பிரசன்ட் பண்றீங்களா மேம், இப்போ ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல எங்களுக்கு? எதுக்கு மேம் சார்ட் இந்த கேக்குறீங்க? இந்த இந்த லாங்குவேஜ் நீங்க அது சொன்னீங்கல்ல, இந்த வெஸ்டர்ன் டயலக்ட், இந்த 4 டயலக்ட்ஸ் இதெல்லாம் பிரிஞ்சு வருதுங்களா லாங்குவேஜ்ல இருந்து? இந்த ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ் எல்லாம் ஆமா சார்ட் இருக்கு ஆமா. சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இப்ப நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றதுனால இது எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அப்ப இது சம்மந்தப்பட்ட நீங்க ஏதாவது நீங்க மைண்ட் மேப் மாதிரி இல்ல சார்ட் ஒர்க் ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல சென்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்குமே. ஓகே ஓகே மேம். உங்களுக்கு நான் நாளைக்கு கிளாஸ்ல இல்ல ஐ ஹேவ் ஒன் சார்ட். நான் இப்போ அதை தேட ஓகே முடியல, லேப்டாப்ல தான் இருக்கு. நான் இன்னைக்கு ஓகே கிளாஸ் மேம். முடிச்சுட்டு ஐ சர்ச் அண்ட் கிவ் யூ 2 to 3 மெட்டீரியல்ஸ் நான் ஓகே மேம். விடுறேன். உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே மேம், ஓகே மேம். பிகாஸ் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி, எல்லாம் தியரி பேசஸ் போற மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரியே இருக்கு. இல்ல அதனாலதான். அப்படிதான் மேம் இருக்கும். தட் இஸ் வை ஐ ஓகே செட் இன் தி பிகினிங் ஆஃப் தி கிளாஸ் இட்செல்ஃப். சோ அது ஓகே ஒண்ணும் இல்ல, மேம். ஈஸியா படிச்சுக்கலாம். நீங்க வந்துட்டு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டயக்ரானிக்னா இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் ஓவர் அ பீரியட். ஒரு 100 வருஷம் 200 வருஷத்தை சேர்த்து வச்சு படிக்கிறது இஸ் டயக்ரானிக். ஓகே இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஓகே. இப்ப இதுல இருக்க மெட்டீரியல் சோர்ஸே போதுமா, இதை வெளியில மறுபடியும் ஏதாவது நம்ம கூகுள்ல ஏதாவது சர்ச் பண்ற மாதிரி வருமாங்க மேம், இல்ல இதுவே போதுமானதாங்க மேம்? மோஸ்ட்லி இதுவே போதும் தான் மேம். ஓகே நம்ம ஓகே, தேங்க்யூ. PYQஸ்லாம் ரிவிஷன் பண்றப்போ உங்களுக்கு வந்து அது ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுமாங்க மேம்? ஆமா ஆமா. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ நெக்ஸ்ட் அப்ரோச் பார்த்தோம் அப்படின்னா சிங்க்ரானிக் அப்ரோச். இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட், உங்க ஹிஸ்ட்ரி, அந்த கான்டெக்ட், ராஜா மாறினாங்களா ராணி மாறினாங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இட் ஜஸ்ட் ஸ்டடீஸ் த புக்.
ஒரே புக் இப்போ நம்ம வில் ஹேவ் சாசர் as எக்ஸாம்பிள். அவரோட ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் எடிஷன் இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2-3 சென்ச்சுரி கழிச்சு வந்த இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சுன்னா அந்த புக்கோட ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்சஸ், சின்க்ரானிக் அப்ரோச் at a specific point in time without focusing on historical development. எங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்லாம் வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. அந்தந்த பீரியட்ல எப்படி எப்படி லாங்குவேஜ் வளர்ந்துச்சுன்றத மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா டயக்ரானிக்ல they also concentrate on history also. ஸோ ஸ்ட்ரக்சர் இப்போ போயம் சானட்லாம் வந்து நமக்கு எப்போ வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த பீரியட் ஆஃப் தாமஸ் வியாட். ஸோ அவங்களுக்கு சானட் எங்க இருந்து கிடைச்சிருக்கும், இட்டாலி பெட்ராக்ல இருந்து தான் சானட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அது வரைக்கும் சானட்ன்ற ஒரு இதே நமக்கு வந்து தெரியாது. இங்கிலீஷ்ல தெர் இஸ் நோ வே வில் நோ, வி ஹாவ் நோ ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சானட் அட் ஆல். ஸோ அப்போ சானட்னா என்னன்றத அவங்க ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்டா பார்க்கல. எப்படி பார்த்துருப்பாங்கன்னா வியாட்டோட சானட் எப்படி இருந்துச்சு, அடுத்து வந்து பெட்ராக்கோட சானட் எப்படி இருந்துச்சு, இதுக்குமான கம்பேரிசன் பார்க்கும். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சானட் லைக் கரண்ட்லி வி ஆர் அனலைசிங்னா நம்ம எப்படி பார்ப்போம், இப்போ இருக்கிற சானட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு. பிகாஸ் பெட்ராக் அண்ட் வியாட்டோட சானட்ஸ்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சானட் இஸ் ஆஃப் 14 லைன்ஸ். அது ரெண்டா பிரிப்போம், ஆக்டேவ், செஸ்ட். ஆக்டேவ்ல ப்ராப்ளம் பத்தி பேசியிருப்பாங்க, செஸ்டெட்ல சொல்யூஷன் பத்தி பேசியிருப்பாங்க. அதே ப்ராப்ளம்க்கு அவனே ப்ராப்ளமையும் சொல்லி சொல்யூஷனையும் சொல்லி பேசியிருப்பாங்க. இட் கேன் பி ஆஃப் லவ்வா, ஒன் சைடட் லவ்வா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரா இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், வாட் எவர். நீங்க சானட் கொஞ்சம் டீப்பா படிச்சு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஷேக்ஸ்பியர் அண்ட் சானட் வந்து அதோட என்னதான் லைன்ஸ் 14 லைன்ஸா இருந்தாலும் உள்ள இதே மாதிரி ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் வச்சு எழுதியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சானட் அப்படி வராது. ஸோ இந்த மாதிரி நீங்க லாங்குவேஜை மட்டும், ஹிஸ்ட்ரி எல்லாம் தேவையில்லை, யாரு சொன்னட்டு என்ன அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த ஒன்லி வித் ஷீட் ஆஃப் பேப்பருக்குள்ள மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க. அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கு, ஃபோனட்டிக்ஸ் எப்படி இருக்கு, ஸ்பெல்லிங் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இஸ் அப்படின்றதே வந்து ஒரு காலத்துல இஸ் இஎஸ்ன்னு எழுதுனாங்க, இப்போ நம்ம இஸ் ஐஎஸ்ன்னு எழுதுறோம். அந்த ஈக்கு மேல ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ரிட்டன் ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து லிங்குவிஸ்டிக்ஸ்ல இருந்திருக்கும். இதெல்லாமே ஸ்டடி பண்றது தான் சின்க்ரானிக் அப்ரோச். இதோட கீ ஃபீச்சர்னு பார்த்தோம்னா டைம் இஸ் நியூட்ரல். எங்களுக்கு வந்து ஹிஸ்டரியோ டைம் பீரியட்லாம் எங்களுக்கு வேணாம். we just concentrate on the language that it is written. and structural analysisனு பார்த்தோம்னா சின்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபோனட்டிக்ஸ் ப்ரொனன்சியேஷன் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, மார்ஃபாலஜி த வெரி ஸ்மாலஸ்ட் யூனிட் அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அண்ட் தென் இட் லுக்ஸ் அட் ஹவு ஸ்பீக்கர்ஸ் யூஸ் லாங்குவேஜ் இன் எவ்ரிடே கம்யூனிகேஷன். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஷேக்ஸ்பியருக்கு பார்த்தோம், பெட்ராக், வியாட், அண்ட் தென் வி ஹாவ் ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர் ஃபார் சானட். அப்படியே வந்தோன்னா ரொமான்டிக் பீரியட்ல வந்தீங்கன்னா அந்த டைம்ல எப்படி வந்து உங்களுக்கு சானட் பண்ணாங்க இருந்துச்சு. ரைட் நவ் மாடர்ன் ஏஜ்ல உங்களுக்கு எப்படி சானட் இருக்குன்னு சொல்லி யூ ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் ஹவு த ஸ்பீக்கர் இஸ் யூசிங் த லாங்குவேஜ். அண்ட் தென் ரூல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் கம்பேரிசன், ஹிஸ்ட்ரியை கொண்டு வர மாட்டாங்க. தே ஜஸ்ட் சி ஃபார் எக்ஸாம்பிள் 16th century சானட், 17th century சானட், 18th, 19th, 20th century சானட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். யார் எழுதுனா, எந்த காலத்துல எழுதுனா, எதுக்காக எழுதுனாங்க அப்படிலாம் கிடையாது. அந்த கண்டென்ட்டை மட்டும் பார்த்து ஸ்டடி பண்றது தான் சின்க்ரானிக் அப்ரோச். எனி டவுட்ஸ் இன் திஸ்? இதோட லிமிடேஷன் அண்ட் அட்வான்டேஜ் பார்த்துட்டோம்னா லாங்குவேஜோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருந்துச்சுன்றதை யூ கேன் லேர்ன் இன் சின்க்ரானிக் ஃபார்மேட். ஸோ டிக்ஷனரி மேக்கிங், கண்டெம்ப்ரரி அனாலிசிஸ்க்கெல்லாமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு. லிமிடேஷன்ஸ் அப்படின்னா இட் டஸ் நாட், அந்த ஹிஸ்டாரிக்கல் கம்பேரிசன் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பிளெயினாக இருக்கும். அதை வந்து அவங்க லிமிடேஷன்னு சொல்கிறாங்க. அண்ட் சின்ஸ் அந்த ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுறதை தே கன்சிடர் அஸ் அ லிமிடேஷன். ஸோ அவ்வளோதான் சின்க்ரானிக்கும் டயக்ரானிக்கும் இருக்கிற ஒரு difference. Any doubts in this? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா?
No doubt, ma'am. ஓகே மேம். ஸோ நமக்கே வந்து இங்க இதுலயே கொடுத்துட்டாங்க ஒரு கம்பாரிசன் டேபிள். இங்க வந்து டயக்ரானிக் அப்ரோச் அப்படின்னா லாங்குவேஜ் ஓவர் டைம் 13th செஞ்சுரியில இருந்து 20th செஞ்சுரி வரைக்கும் வரிசையா படிக்கிறது. ஆனா இங்க அப்படி இருக்காது. கம்பேர் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா 13 and 14th செஞ்சுரி மட்டும் தான் படிப்போம். ஆனா ஹிஸ்டரி படிக்க மாட்டோம். வி ஸ்டடி ஒன்லி தட் பேஜஸ் அண்ட் பேப்பர்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் பாக்குறாங்க, இங்க ஸ்ட்ரக்சரல் எவல்யூஷன் நடக்குது. We study that and study language change. இங்க language system அதோட usage அப்படின்னு படிக்கிறோம். இங்க எக்ஸாம்பிள் வந்து ஓல்ட் இங்கிலீஷ் டு மாடர்ன் இங்கிலீஷ், பட் இங்க கரண்ட் இங்கிலீஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜ் வந்து இட் எக்ஸ்பிளைன் எவல்யூஷன் அண்ட் இர்ரெகுலாரிட்டி. இங்க வந்து சின்க்ரானிக்ல அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷனிங் அண்ட் பேட்டர்ன், ஹவு இட் இஸ் ரிட்டன் அந்த ஃபார்மேட். அண்ட் லிமிடேஷன்ஸ்ல கரண்ட் யூஸ் பத்தி இதுல இருக்காது, இங்க லிமிடேஷன்ல ஹிஸ்டாரிக்கல் யூஸ் பத்தி இருக்காது. ஸோ தட் இஸ் யுவர் வெரி சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் திஸ் ஒன். ஸோ இப்போதான் நம்ம மெயினா லிங்குவிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி வி ஆர் மூவிங் ஆன். இதுல உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் ஒன் இஸ் ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ லிங்குவிஸ்டிக்கு எது பேசிக் அப்படின்னா லாங்குவேஜ் இஸ் பேசிக். பிகாஸ் லிங்குவிஸ்டிக் இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் தான் வந்து இஸ் லிங்குவிஸ்டிக். அண்ட் இதில் வந்து அது எதெல்லாம் எக்ஸாமின் பண்ணுன்னா ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், ஹிஸ்ட்ரி அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு இது வந்து நான் அந்த டேப்லெட் காலம் எப்படி வளர்ந்து வந்துச்சு அப்படின்றதோட வி கேன் டூ தட். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுறேன். டெஃபினிஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸில் வந்து யூ ஹாவ் கிவன் 3 types ஆஃப் டெஃபினிஷன்ஸ். ஓகே, ஸோ அதில் இந்த டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா லாங்குவேஜ் இட் இஸ் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். அண்ட் எதை பற்றிலாம் படிக்கிறோம் அப்படின்னா சவுண்ட். சவுண்ட் இஸ் நோன் அஸ் ஃபோனடிக்ஸ். இது வந்து உங்களுக்கு எதில் வரும்னா திஸ் பார்ட் மே ஆர் மே நாட் கம் இன் மேட்ச் த ஃபாலோயிங்ல இது கேட்பாங்க, வந்திருக்கு. சவுண்ட் இஸ் ஃபோனடிக்ஸ், வேர்ட் ஃபார்மேஷன் இஸ் மார்ஃபாலஜி, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் சின்டாக்ஸ் அண்ட் மீனிங் இஸ் செமான்டிக்ஸ். இது வந்து மேத்ஸ்ல வந்து வரும், அதனால இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. இது நல்லா, ஏன்னா இது கண்டிப்பாக வந்து குழப்பி விட்டுரும். ஐ கேன் வெரி ஷோர்லி ஐ கேன் டெல் இந்த டேர்ம்ஸும் அதோட மீனிங்ஸும் என்ன. சவுண்ட் ஃபோனடிக்ஸ்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், பட் மற்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் எனி ஆக்ரோனிம்ஸ் அண்ட் டூ இட். ஸோ வேர்டு ஃபார்மேஷன் அப்படின்னா மார்ஃபாலஜி. மார்ஃபிங் அப்படின்னா ஒன்னோட ஒன்று சேர்க்கறது. ஸோ வேர்டு வந்து ஐ ஆமன் 2 வேர்டை நீங்கள் வந்து சேர்க்குறீங்க. ஸோ தட் இஸ் மார்ஃபாலஜி. அந்த மார்ஃபாலஜியை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து சின்டாக்ஸ். அண்ட் அந்த மொத்தத்துக்கும் ஒரு மீனிங் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறது இஸ் செமான்டிக்ஸ். ஸோ தட் இஸ் a ஜென்ரல் டெஃபினிஷன். ஆனால் ரொம்ப ஃபேமஸான 2 டெஃபினிஷன் இஸ் எட்வர்ட் சாஃபியர். அவரோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா linguistic is the study of language as a cultural and social phenomenon, exploring how it is learned, used and evolves. அப்படின்றது இந்த 2 டெஃபினிஷனும் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுல கல்ச்சர் அண்ட் சோஷியல் ஃபினாமினான்னு பத்தி பேசுறது எட்வர்ட் சாஃபியர். அதுவே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் லாங்குவேஜ்னு பேசுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூம்ஃபீல்டா வந்து இருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் நேச்சர் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நிறையா யூ ஹாவ் லாட் ஆஃப் ஃபீல்ட் இன் லிங்குவிஸ்டிக் இட் செல்ஃப். லிங்குவிஸ்டிக்கே ஒரு தனி ஃபீல்டு, அது உள்ள உங்களுக்கு சப் ஃபீல்ட்ஸ் வந்து நிறையா இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி. ஸோ இது வந்து சிஸ்டமேட்டிக்கலாக வந்து இட் ஸ்டடீஸ் யூஸிங் எவிடன்ஸ் ஃப்ரம் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் ஃபார்ம். ஸோ ரிசோர்ஸ் இல்லாமல் உங்களால் லிங்குவிஸ்டிக் ஸ்டடியை வந்து நீங்கள் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் சயின்டிஃபிக் ஸ்டடி. நெக்ஸ்ட் இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் அனாலிட்டிக்கல். ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணுது, லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. இட் இஸ் வெரி டிஸ்கிரிப்டிவ் ரேதர் தேன் ப்ரிஸ்கிரைபிங் ரூல்ஸ். ரூல்ஸை மட்டும் சொல்லாமல் எப்படிலாம் வந்து ஒரு லாங்குவேஜ் வளர்ந்து வந்துச்சுன்றத ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி சொல்றதுனால இட் இஸ் நோன் அஸ் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் ஆர் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்.
நெக்ஸ்ட் இஸ் இன்டர்டிசிப்ளினரி. இந்த லிங்குவிஸ்டிக் வேற எந்தெந்த டிசிப்ளின்ஸோட சேருதுன்னு பார்த்தோம்னா சைக்காலஜி, ஆந்த்ரோபோலாஜி, சோசியாலஜி அண்ட் பிலாசபி. இந்த நாளோடையுமே வந்து இந்த லிங்குவிஸ்டிக் வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரியா வந்து ஒர்க் ஆகுது டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் காக்னிஷன் அண்ட் சோஷியல் பிஹேவியர். நெக்ஸ்ட் இஸ் டைனமிக் அண்ட் எவால்விங். ஸோ இது வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கும். இந்த பிகினிங் இட் செல்ஃப் வி saw that language it keeps evolving. ஸோ இது வந்து இட் ஸ்டடீஸ் linguistic studies both diachronic and synchronic format of any language. நெக்ஸ்ட் அது ரொம்ப யூனிவர்சலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு பர்டிகுலரா வந்து இப்படித்தான் அப்படின்னு இல்லாம நிறைய வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு லாங்குவேஜ்க்கு இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபீச்சர் இருக்குமே தவிர எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரே பர்டிகுலர் ஃபீச்சர் இருக்குமானா இருக்காது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் யூனிவர்சல் அண்ட் பர்டிகுலர். நெக்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் லிங்குவிஸ்டிக் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்கோப் வந்து இட் இஸ் அ செப்பரேட் டாபிக், அதனால அது அடுத்தடுத்து வர்றதுனால ஜஸ்ட் இங்கே ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. இது என்னென்னமான பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னா இஸ் ஸ்பீச் சவுண்ட். ஸோ ஸ்பீச் நம்ம பேசுகிற சவுண்ட் இஸ் ஃபோனீம். ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் நோன் அஸ் ஃபோனட்டிக்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன், ரிசப்ஷன். ப்ரொடக்ஷன் அப்படின்னா நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, தட் இஸ் ப்ரொடக்ஷன். டிரான்ஸ்மிஷன் நான் பேசுறத நீங்க கேட்குறீங்க, நடுவில் டிரான்ஸ்மிட் ஆகுது. ரிசப்ஷன் அதை கேட்டுட்டு நீங்க பதில் சொல்றீங்களா, உங்களோட ரிசீவிங் சைட்ல இருந்து வருதுல ரிப்ளை, தட் இஸ் ரிசப்ஷன். ஸோ ஃபோனட்டிக்ஸ்ல வந்து மூணு இட் ஸ்டடீஸ் ஸ்பீச் சவுண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்படி வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபார்மேட்ல இதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். பிகாஸ் இதுலயும் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். எப்படின்னா கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம், மாறி மாறி கொடுத்து கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. எனி டவுட்ஸ் இன் திஸ் ஏரியா? ஃபோனட்டிக்ஸ், ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன், ரிசப்ஷன், இது ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ எனி டவுட்ஸ் இன் திஸ் ஃபோனட்டிக்ஸ் ஏரியா? ப்ரொடக்ஷன்னா என்ன, டிரான்ஸ்மிஷன்னா என்ன, ரிசப்ஷன்னா என்னன்னு புரிஞ்சுங்களா? Yes, ma'am. Okay, ma'am. There is no doubt, ma'am. Okay, ma'am. Next is phonology. So phonology அப்படின்னா ஸ்டடி ஆஃப் சவுண்ட் சிஸ்டம், நம்மளோட சவுண்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் பேசுறப்ப என்னன்னா ம, ப, ட இந்த சவுண்டு மட்டும்தான் குழந்தைங்க ஒரு ப ப பா அப்படிதான் வந்து பேசவே ஆரம்பிப்போம். ஸோ அந்த சவுண்ட் சிஸ்டம், அந்த பேட்டர்ன் ஒவ்வொரு லாங்குவேஜ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் சிஸ்டமும் பேட்டர்னும் மாறும். தமிழ்ல வந்து நமக்கு இந்த சிறப்புழா வந்து இருக்கும். அதே மலையாளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ரொனன்சியேஷன் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்து இருக்கும். பட் தமிழோட சிறப்பே வந்து இந்த சிறப்புழா தான் வந்து சொல்லுவாங்க. வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ர, ந இது எல்லாமே இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சவுண்ட் சிஸ்டம், ஸ்பீச் சவுண்ட், பேசுற சத்தத்தை படிக்கிறது வந்து ஃபோனட்டிக்ஸ். அந்த சவுண்ட் வருது பாத்தீங்களா, ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட் படிக்கிறோம்ல, அந்த சவுண்ட படிக்கிறது வந்து இஸ் ஃபோனாலஜி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ஃபாலஜி. ஸோ ஃபோனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி இஸ் வெரி சிமிலர், இட் மே கன்ஃபியூஸ். ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. ஃபோனட்டிக்ஸ்னா ஸ்பீச் சவுண்டு, ஃபோனாலஜினா சவுண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து மார்ஃபாலஜி, வேர்டு ஃபார்மேஷன் ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். வேர்டு ஃபார்மேஷன்ல என்னங்கப்பா பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதை போட்டு பேசுவோம், நடுவில் என்ன வரணும், கடைசியா என்ன வரணும், அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறது தான் வந்து மார்ஃபாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ரூட் வேர்டு. ஸோ வி ஆல் நோ ரூட் வேர்டு வந்து இப்போ ஹாப்பின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் என்ன போடுவோம், அன்ஹாப்பி போடுவோம். அதுவே சஃபிக்ஸ் என்ன போடுவோம், ஹாப்பினஸ்ன்னு சொல்லி போடுவோம். ஸோ இங்க இந்த ஒரு சிங்கிள் வேர்ட்லயே வந்து இந்த ரூட் வேர்ட்லயே we saw a prefix as well as a suffix. ஸோ இதே நான் வந்து நெஸ் ஹாப்பி அப்படின்னு சொன்னேன்னா நீங்க உங்களுக்கு என்ன புரியும், இது என்ன போச்சு, இந்த பொண்ணுக்கு இடமா ஆயிடுச்சு, உலர ஆரம்பிச்சிருச்சு, அப்படிதான் தோணும். பிகாஸ் நம்ம வேர்டு ஃபார்மேஷன்
ஸ்ட்ரக்சரு ரூல்ஸ் இப்படிதான் பேசணும்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து படிக்கிறது இஸ் நோன் அஸ் மார்ஃபாலஜி. நெக்ஸ்ட் இஸ் சின்டாக்ஸ். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரூல்ஸ் கவர்னிங் வேர்ட் ஆர்டர். ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நான் இங்க சொன்னது வந்து வேர்டு ஃபார்மேஷன், ஒரு பர்டிகுலர் வேர்டை ஃபார்ம் பண்றது இஸ் மார்ஃபாலஜி. இங்க தான் சென்டென்ஸ்க்கு வரும். சென்டென்ஸ் பேட்டர்ன் வி ஆல் நோ, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். இது வந்து ஒரு சிம்பிளான சின்டாக்ஸ். ஒரு நான் வந்து இப்போ என்னைய வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் இன்ட்ரடியூஸ் ஆனா என்ன சொல்லுவேன், மை நேம் இஸ் பிரிசிலா அப்படின்னு சொல்லுவேன். அதுவே பிரிசிலா இஸ் மை நேம்னு நான் சொல்லலாம். ஆனா இஸ் தட் அ ரைட் ஃபார்ம் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பிகாஸ் வி ஹாவ் a set of rules which let you know நீங்க இப்படிதான் சொல்லணும்னு. நான் வந்து இப்போ ஸ்பீச் த்ரூ த ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல பிரிஸ்லா இஸ் மை நேம்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும், அவங்க பேர் பிரிஸ்லாப்பா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா ரிட்டன் ஃபார்மேட்ல எழுதுறப்போ அது கரெக்டா வராது. ஸோ வேர்டு ஃபார்மேஷன், ஒரு வேர்டு ஹாப்பி அப்படின்ற வேர்டுனா அதுக்கு நீங்க என்னென்ன லெட்டர்ஸ் போடணும், HAPPYன்றது இஸ் த காமன் லெட்டர். ஸோ ஒரு பர்டிகுலர் வேர்டை ஃபார்ம் பண்றோம். இதுக்கு வந்து தமிழ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மார்ஃபாலஜி புரிஞ்சுக்கிறதுக்கு. எப்படின்னா இக்கு கூட்டல் ஆதான் வந்து நம்ம கான்னு சொல்லி படிப்போம். அப்போ நீங்க இக்கு கூட்டல் ஆனா கா, இதே வச்சு we have this whole thing. அந்த கா வரிசை ஃபுல்லா பிளஸ் ஏர்ன் வரப்போ உங்களுக்கு I just don't know how to explain, but இந்த மாதிரி இந்த வேர்ட் ஃபார்மேஷனை பத்தி படிக்கிறது, இக்கு பிளஸ் ஆதான் க அப்படின்ற இந்த வேர்ட் ஃபார்மேஷனை படிக்கிறது மார்ஃபாலஜி. அதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை படிக்கிறது இஸ் சின்டாக்ஸ். So any doubt in this 4? Phonetics, phonology, morphology, syntax. இது நாலுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? மேம் நோ டவுட் மேம், நல்லா நடத்துறீங்க மேம் இது. ஓகே ஓகே. பிகாஸ் ஏன் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன்னா, ரீசெண்டா வந்து பிஜிடிஆர்பில எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, சின்டாக்ஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் கொடுக்கல, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே கொடுத்துருந்தாங்க. இந்த எஸ்பிஓல எது கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் மேட்ச் பண்ணுங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வி ஹாவ் டு லிங்குவிஸ்டிக் படிக்கிறீங்கன்னா சப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும், வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இதுவே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, அட்ஜெக்ட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு இந்த டீடைல்ஸும் நம்ம டீடைலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் இஸ் வை ஐம் கோயிங் அ லிட்டில் ஸ்லோ இன் திஸ் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து செமாண்டிக்ஸ். செமாண்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மீனிங். இப்போ ஒரு வேர்டுக்கான மீனிங் என்னன்றத படிக்கிறது தான் வந்து செமாண்டிக்ஸ். உங்களுக்கு வந்து நான் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் ஒரு சிம்பிள் டிஃபரன்ஸ் சொல்றேன். இங்கிலீஷ்க்கு வந்து ஒரே ஒரு மீனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் how can I tell that? ஒரு சிங்கிள் மீனிங், ஒரே ஒரு மீனிங்க்கு நிறைய வார்த்தை வந்து இருக்கும் இங்கிலீஷ்ல. அதுவே தமிழ்ல ஆமா இட் இஸ் கைண்ட் ஆஃப் வெரி சிமிலர் இன் தட் ஏரியா. தமிழ்ல வந்து இப்போ ஆ அப்படின்னாலே அதுக்கே நிறைய மீனிங் இருக்கும். ஆக்கே வந்து we have lot of meaning. ஆ அப்படின்னாலும் we have many meanings. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த மீனிங்ஸ் ஆஃப் அ லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிற மீனிங்கை படிக்கிறது தான் இஸ் செமாண்டிக்ஸ். அது வேர்ட்ஸா இருக்கலாம், சென்டென்ஸா இருக்கலாம், கான்டெக்ஸ்டா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுவே இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மீனிங் இருக்கும், ஒரு வார்த்தை தான் இருக்கும். அந்த ஒரே வார்த்தைக்கு வந்து யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சினோனிம்ஸ். சினோனிம்ஸ் நம்ம அடிச்சோம், ஒரு வேர்டுக்கு சினோனிம்னு அடிச்சீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனா தமிழ்ல அப்படி வந்து இருக்காது. இந்த ஒரு வேர்டுக்கே அவன் நிறைய அர்த்தம் வித்தியாசமா இருக்கும். ஆனா இங்க ஒரே மீனிங் ஒரே வேர்டுக்கு, பட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாஃப்ட்னு சொல்றோம்னா நம்ம அதை எப்படி சொல்லலாம், ஸ்மூத்னு சொல்லலாம், ஃப்ளஃபின்னு சொல்லுவோம், ஸ்பஞ்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காட்டன் கேண்டீஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்கும். பட் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல ஒரு வேர்ட் சிங்கிள் லெட்டரா இருக்கலாம். நீங்க இங்கிலீஷ்ல இது வரைக்கும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வேர்டுன்னு தான் வரும். ஆனா தமிழ்ல மட்டும்தான் உங்களுக்கு லெட்டருக்கு வந்து யூ வில் ஹேவ் மீனிங்ஸ். இன் இங்கிலீஷ் யூ வில் நாட் ஹேவ் மீனிங்ஸ் ஃபார் எனி லெட்டர் எக்ஸப்ட் ஃபார் ஐ. இந்த ஐய தவிர வேற எதுக்குமே வந்து ஒரு காமனா நிறைய மீனிங் இருக்கா அப்படின்னா இருக்காது. ஐனா ஒரே மீனிங், நான் மீனிங், அவ்வளவுதான். ஆனா அதுவே தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லெட்டருக்கே யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் மீனிங்ஸ்.
ஸோ ஸ்டடியிங் மீனிங் ஆஃப் எனி லாங்குவேஜ், வேர்டா இருக்கலாம், சென்டென்ஸா இருக்கலாம், கான்டெக்ஸ்டா இருக்கலாம். ஸோ தட் இஸ் செமான்டிக்ஸ். நெக்ஸ்ட் பிரெக்மேட்டிக்ஸ். பிரெக்மானா என்னன்னு உங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறேன். இட் மீன்ஸ் ப்ராக்டிக்கல். பிரெக்மேட்டிக்ஸ்னாலே ப்ராக்டிக்கல்னா அர்த்தம். வை? பிகாஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்னா இந்த லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்றோம். ஒரு இடத்துல நீங்க லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நான் எங்க யூஸ் பண்றேன்? இப்போ ஃபார் டீச்சிங் ஐ எம் யூசிங் லாங்குவேஜ். நீங்க எங்க யூஸ் பண்றீங்க? உங்களோட கான்டெக்ட், டவுட்ஸ் கேட்கறதா இருக்கலாம், உங்க ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம். ஃபார் தேர் யூ ஆர் யூசிங் யுவர் லாங்குவேஜ். ஸோ நம்ம ரெண்டு பேருமே வந்து we are in a practical life. we are practicing the language. ஒன்னு என் பெனிஃபிட்டுக்கு இருக்கு, ஒன்னு உங்க பெனிஃபிட்டுக்கு இருக்கு. ஸோ தட் இஸ் pragmatic. ஸ்டடியிங் லாங்குவேஜோட யூஸ் இன் கான்டெக்ஸ்ட், சோஷியல் நார்ம்ஸா இருக்கலாம், பொலைட்னஸா இருக்கலாம், கான்வர்சேஷனலா இருக்கலாம். ஸோ ஆஸ் ஐ செட், ஃபார் டீச்சிங் ஐ எம் யூசிங் லாங்குவேஜ், ஃபார் ஆஸ்கிங் டவுட்ஸா இருக்கலாம், இல்ல ஒழுங்கா நடத்தலன்னா நீங்க திட்டத்துக்கு கூட லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். தேர் இஸ் நத்திங் ராங் இன் தட். ஸோ தட் இஸ் pragmatics. ப்ராக்டிக்கலா அந்த லாங்குவேஜை நீங்க எங்க யூஸ் பண்றீங்க, anything that you are using practically is known as pragmatics. இங்க லாங்குவேஜை யூஸ் பண்றோம், ஸோ லாங்குவேஜ் இஸ் கன்சிடர் as pragmatics. இங்க இந்த இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா pragmaticsல? any No doubt, doubt, ma'am. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோசியோ லிங்குவிஸ்டிக். எப்பயுமே ஒரு வேர்டை படிக்கும் போதே வி ஆர் ஆல் லிட்ரேச்சர் கிராஜுவேட். ஸோ ஒரு வேர்டை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். சோசியோ அப்படின்னா சொசைட்டின்னு அர்த்தம், லிங்குவிஸ்டிக்ஸ்னா லாங்குவேஜ். ஸோ ஸ்டடிங் ஆஃப் அ லாங்குவேஜ் அண்ட் சொசைட்டி. அப்போ இது நீங்க எப்படி படிப்போம் லாங்குவேஜ் அண்ட் சொசைட்டி அப்படின்னா, இப்போலாம் ரீசெண்டா தெர் ஆர் திஸ் யூடியூப் வீடியோஸ். இந்த காரைக்குடியில வந்து அந்த செட்டிநாடு வீடெல்லாம் போய் பாக்குறாங்க. அவங்களோட ஃபார்மேஷன், அந்த வீடெல்லாம் இட் இஸ் ஆஃப் மெனி சென்ச்சுரி ஹவுஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து நாங்க இந்த மாதிரி முற்றம் வச்சு கட்டியிருக்கோம், திண்ணை வச்சு கட்டியிருக்கோம், இத்தனை ரூம்ஸ் இருக்கு, இவ்வளோ ரூம்ஸ் இருக்கு. இப்பயும் அந்த பேலஸ்லாம் வந்து மேபி ஐ ஹோப் நம்ம போய் பார்த்துருக்கலாம். நான் போனதில்லை, எனக்கு தெரியாது. ஸோ ஐ ஹவ் சீன் இட் இன் வீடியோஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம படிக்கிறப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சொசைட்டி பத்தி படிக்கிறோம். ஆர்எல்ஸ் ட்ரைபல் லிட்ரேச்சர் எடுத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ட்ரைப் பத்தி படிப்பாங்க. இங்க ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜ், ஹவு தே ஸ்பீக். டயலெக்ட் அப்படின்றது ஒரு பெரிய ரீஜன்ல பேசுறது தான் வந்து ரீஜனல் லாங்குவேஜ். இப்ப தமிழ்நாட்டுல ரீஜனல் லாங்குவேஜ்னா எது? தமிழ். அதுவே தமிழ்ல டைலக்ட்னு பாத்தீங்கன்னா எதுனா திருநெல்வேலி ஸ்லாங்கா இருக்கட்டும், மதுரை ஸ்லாங்கா இருக்கட்டும், நார்த் சென்னை ஸ்லாங்கா இருக்கட்டும், அதெல்லாம் டைலக்டா இருக்கும். அதுவே அதே திருநெல்வேலி உள்ள போனீங்கன்னா அது உள்ள ஒரு கம்யூனிட்டி பீப்புள் ஒரு பர்டிகுலர் ஸ்லாங்ல பேசுறாங்க பாத்தீங்களா, தட் இஸ் டைலக்ட், சாரி தட் இஸ் ரெஜிஸ்டர். ஸோ அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் சொசைட்டி இல்லை ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளை பத்தி படிக்கிறப்போ அவங்களோட சொசைட்டி ஹிஸ்டாரிக்கலா இருக்கட்டும், இப்போ எப்படி டெவலப் பண்ணி வந்தாங்க, அவங்க கல்ச்சரா இருக்கட்டும், என்னென்னா வந்து அவங்க பண்றாங்க, எப்படியான ஃபெஸ்டிவல்ஸ் யூஸ் பண்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க, அதெல்லாமே படிச்சுட்டு அதே மாதிரி அவங்களோட அந்த லாங்குவேஜும் எப்படிலாம் எவால்வ் ஆகி வந்திருக்குன்றத படிக்கிறது தான் சோசியோ லிங்குவிஸ்டிக். ஸோ போத் ஸ்டடிங் அபவுட் அ பர்டிகுலர் கம்யூனிட்டினா ஒரு சொசைட்டியையும் அந்த சொசைட்டியோட லாங்குவேஜை பற்றியும் சேர்த்து படிக்கிறது சோசியோ லிங்குவிஸ்டிக். நெக்ஸ்ட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கம்பேரிட்டிவ் லிங்குவிஸ்டிக். ஸோ ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் சேஞ்ச் ஓவர் டைம் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜஸ். ஸோ இப்போ ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் லிங்குவிஸ்டிக்னு பார்த்தோன்னா, நான் ஏன் எல்லாத்துக்கும் தமிழ் சொல்றேன்னா, நமக்கு தமிழ் இஸ் சம்திங் we are familiar with. That is why I'm giving examples from Tamil. Okay. ஸோ ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா நமக்கு வந்து சங்க காலம் இருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மிடில் ஏஜஸ் வரும், அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா we have the சிலப்பதிகாரம், all these things coming in. அதுக்கு அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்தா பாரதியார் கவிதை, அந்த மாதிரி we just come to today's modern format of in the novels and other things and all we have. ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து எப்படி ஒரு ஓவர் டைம் சேஞ்ச் ஆகி வருதுன்னு படிக்கிறோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா நம்மளோட ஹிஸ்டரிஸ் என்றால் இட் கோஸ் பேக் டு ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி பிசிக்கெல்லாமே வந்து நமக்கு வந்து நம்ம தமிழ் லிட்ரேச்சர் கோஸ்.
ஸோ அப்போ இருந்த தமிழ் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிற தமிழ் எப்படி இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி படிக்கிறது இஸ் கம்பேரிட்டிவ் லிங்குவிஸ்டிக். அதுவே அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் எப்படிலாம் வளர்ந்து வந்திருக்குன்னு படிக்கிறது இஸ் ஹிஸ்டாரிக்கல் கைண்ட் ஆஃப் லிங்குவிஸ்டிக். நெக்ஸ்ட் இஸ் சைக்கோலிங்குவிஸ்டிக். சைக்கோ அப்படின்னா வந்து இஸ் நாட் த சைக்கோ தட் வி திட்டுற சைக்கோ கிடையாது. ஹியர் சைக்கோ இஸ் யுவர் மென்டல் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் சைக்கோ. சைக்கோ அனாலிசிஸ் மாதிரி சைக்கோ லிங்குவிஸ்டிக். எப்படி லாங்குவேஜ் ஒரு மென்டல் ப்ராசஸிங், ஒருத்தரோட இமோஷன்ஸோடையும் மைண்டோடையும் ஒரு லாங்குவேஜ் வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணியிருக்குன்றத படிக்கிறது. அதை விட முக்கியமா நம்ம வந்து குழந்தைங்கலாம் வீட்டுல இருந்துச்சுன்னா, நம்ம வளர்ந்துட்டாங்க ஒரு 5 வயசு 6 வயசு ஆயிருச்சுன்னா நம்ம சொல்லலாம், ஐயோ சின்ன பிள்ளைய அவன் இப்படி இருந்தா இப்போ இப்படி இருக்கா பாருங்க. வி கம்பேர் தம். அப்போ அவன் இந்த வார்த்தையெல்லாம் இப்படி பேசிட்டு இருப்பான், இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருப்பான். அந்த மழலை மொழி வந்து நம்மளால மறக்கவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலுமே. அதுங்க வளர்ந்து பெரியால் ஆனாலுமே வி ஸ்டில் கீப் டெல்லிங் தட். ஸோ அந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் அக்வசிஷன் அப்படின்னா நீங்க எப்படி அந்த லாங்குவேஜை கத்துக்கிறீங்க, ஹவ் யூ ஸ்டார்ட் லேர்னிங் தட். ஸோ வீட்டுல இருந்து தான் பேசணும், நம்மளே தான் பழக்குவோம். அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, அத்தை சொல்லு, மாமா சொல்லுன்னு வி ஸ்டார்ட் டீச்சிங் த சில்ட்ரன். அதுங்களே என்ன பண்ணும், கேட்டு 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 திடீர்னு வந்து நம்மள ஒரு நாள் திட்டிட்டு போகும். அப்பதான் நமக்கே தோணும், ஐயோ நம்ம இதை பேசியிருக்கோம், இதை கேட்டுதான் நமக்குள்ள நம்மளுக்கு திட்டி இருக்குன்னு சொல்லி வி கம் டு ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன். அப்போ அவங்க எப்படி அக்வயர் பண்றாங்கலாம் லாங்குவேஜ், அந்த மென்டல் ப்ராசஸ் ஆஃப் ஹவு தேர் அக்வயரிங் த லாங்குவேஜ். காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா நீங்க அதை எல்லாத்தையும் கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த வார்த்தைக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து காம்ப்ரிஹென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அண்ணன் பையன் வந்து என்ன பண்ணா, ஒரு நாள் எங்க அண்ணன் வந்து எங்க அண்ணியை திட்டான், துபாக்கூர்னு திட்டான். அதை இவன் கவனிச்சிருப்பான் போல. இட் வாஸ் லைக் 4-5 years பேக். அவன் கவனிச்சிருப்பான் போல, எங்களுக்கு தெரியல. சடனா வந்து we were all in a joint family. அது குட்டியா வந்துட்டு ஒரு 1.5 years he was started speaking. அவன் திடீர்னு வந்துட்டு ஏதோ சொல்றப்ப எங்க அப்பாவை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான், உங்க தாத்தா வந்து பொடா டுபாக்கூர்ன்ட்டு போயிட்டான். we were all literally shocked. எங்கடா கத்துக்கிட்ட, எப்படிடா உனக்கு இந்த வார்த்தை தெரியும். அவன் உடனே என்ன பண்ணா, நேரா போய் எங்க அண்ணனை கை கட்டினான். அப்பாதான் அம்மா சொன்னாரு, நான் சொல்லிட்டேன். So here he acquired that word, he comprehended. இத வந்து ஒருத்தவங்க திட்டுறதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. So அவனோட மென்டல் ப்ராசஸ் வந்து அங்க நடந்திருக்கு. So that is psycholinguistic. How a kid learns a language, இதுதான் மீனிங்னு they comprehend, come to a conclusion, and அதை அவங்க ஒரு பாயிண்ட்ல யூஸ் பண்ணி காட்டிடுவாங்க. ஸோ அந்த மென்டல் ப்ராசஸிங்கை பத்தி படிக்கிறது தான் இஸ் சைக்கோலிங்குவிஸ்டிக். நெக்ஸ்ட் இஸ் அப்ளைடு லிங்குவிஸ்டிக். அப்படின்னா நம்ம இப்போ பண்றோம் பாத்தீங்களா, லாங்குவேஜ் டீச்சிங் அண்ட் டீச்சிங் யூ பீப்புள் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ திஸ் இஸ் அப்ளைட் லிங்குவிஸ்டிக். அண்ட் டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், கம்யூனிகேஷனா இருக்கட்டும், ஸ்பீச் தெரபி. ஸோ டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ்னே வந்து வி ஹாவ் அ செப்பரேட் ஃபீல்ட் இன் லிட்ரேச்சர். ஸோ ஒரு லாங்குவேஜை பத்தி நான் படிச்சு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் என்னோட தாய்மொழிக்கு அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற ஒர்க்கை என்னால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ரெண்டுமே நான் பாதி தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா there is no way I can use that particular language to translate and all. ஸோ அப்ளைடு லிங்குவிஸ்டிக் அப்படின்னா உங்களோட லாங்குவேஜை நீங்க எங்க அப்ளை பண்றீங்க, அப்ளிகேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் knowledge of the language, that is applied linguistics. Any doubts in this? இது எல்லாத்துலயும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? இந்த சோசியோ லிங்குவிஸ்டிக் இது எல்லாமே ஃபீல்ட்ஸ். சோசியோ லிங்குவிஸ்டிக்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்ட் ஆஃப் லிங்குவிஸ்டிக், சப்ஃபீல்ட் சோசியோ லிங்குவிஸ்டிக், ஹிஸ்டாரிக்கல், சைக்கோ லிங்குவிஸ்டிக், அப்ளைட் லிங்குவிஸ்டிக். இது நாலும் இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் லிங்குவிஸ்டிக். லிங்குவிஸ்டிக்கோட உள் பாகங்கள். அதுதான் வந்து ஃபோனடிக்ஸ், ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ் அண்ட் பிராக்மேட்டிக்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் 6 இஸ் டிஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் கடைசி 4 வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஏரியா. ஸோ எனி டவுட்ஸ் இன் திஸ்? ஏதாச்சும் புரியலனா கூட ஜஸ்ட் லெட் மீ நோ, we can go through it again. No ma'am, no doubt ma'am. Okay ma'am. For others? யாருக்கும் டவுட்ஸ் இல்லைங்களா?
No, ma'am. ஓகே மேம். ஸோ ஃபார் நவ் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க கேட்ட மாதிரி நான் மேப் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். ஐ கோ த்ரூ த ஹோல் இதுவும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் மேப்பும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் 2 or 3 கிளாஸஸ் ஐ ஷோ யூ தட். ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்ததுல முக்கியமா இந்த செமாண்டிக்ஸ்னா என்ன, மார்ஃபலஜினா என்னன்னா அந்த மேட்சிங் அந்த மீனிங் வந்து பார்த்துக்கோங்க. அது ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். We can stop with this. Thank you, Thank you.